அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, இந்த அருமையான இந்த காலை ஆண்டவரே, இந்த வாலிபர் கொள்கைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்துக்கு கடந்து வருவதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கூறுகை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கொண்டு வரும், தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றும். ஆண்டவர், இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமக்காரும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலை என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலை என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நாவாலை என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. அப்படி நம்ம முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நமக்கு தேவாதி தேவனை நம்ம ஆராதித்து, அல்லேலூயா உமக்கு நன்றி இயேசுவே. இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
உங்களுடைய சத்தம் இந்த இடத்துல கேட்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இயேசுவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு கடந்து வரும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விடுவிக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஒரு சேதமும் அணுகாமல் எங்களை காத்து வருகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே ஆமென் உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென் அப்பா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவே அல்லே. அல்லேலூயா. யாவே அல்லே. அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமம் உயர்ந்தது. உம்முடைய நாமம் ஆண்டவரே மேலானது அப்பா. உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய், அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே அவ்வளவு வல்லமை உண்டு அப்பா. இயேசுவின் நாமத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு ஆண்டவரே. அந்த நாமத்தின் வல்லமை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வெளிப்பட போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நேரத்தில் உயர்த்துகிற இந்த நேரத்தில் தேவன் எங்களோடு கூட நீர் அசைபாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்ன மகிமை இந்த இடத்தை அளவில்லாமல் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம அப்படியே எழும்பி நின்று ஒரு சில ஜெபத்தை நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். நேரம் கண்களை மூடி நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் அநேக மதுபானத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் தேவன் ரட்சிக்கப்படும்படியாக, போதைப் பொருட்களால வருகிற அழிவிலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் ரட்சிக்கும்படியாக விசேஷமாக இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ஸ்தோத்திரம். நம்மளுக்கு தெரிந்த குடும்பங்களில் செய்யணும், நம்முடைய குடும்பங்களில் செய்யணும். சிலர் குடும்பத்தில் அநேகர் இந்த மது பழக்கத்தினால் அடிமைப்பட்டதுனால எத்தனையோ பாதிப்புகள், இதனால் வருமானம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எத்தனையோ காரியங்கள். இதற்காக நம்ம ஜெபமுனமா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ஒரு அற்புதத்தை தேவன் செய்யும்படியாக ஸ்தோத்திரம். இந்த மதுபானத்துக்கும் இந்த போதைப் பொருட்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் தேவன் ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்மளுக்கு குடும்பத்திலையும் கிடைக்கும்படியாக இதற்காக நாம் ஜெபமுனமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அதிகமாய் காணப்படுகிற இந்த போதைப் பொருட்கள், ஆண்டவரே இந்த மது பழக்கத்துக்கு அடிமைப்படுகிற ஒவ்வொரு பேரையும் தேவன் இந்த நாளிலே ஆண்டவரை விடுதலை ஆக்குங்கப்பா. நீங்கள் ஒவ்வொரு பேரையும் ரட்சிங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே போதைப் பொருட்களை பயன்படுத்தி கஞ்சா ஆண்டவரே போட்ட ஆண்டவரே இதெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய சரீரத்தை ஆண்டவரை அழித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே இப்படிப்பட்ட பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே, பெரியவர்களை ரட்சிங்க
விடுதலையாக்குங்கப்பா. இதனால் எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆண்டவரே வருமானம் பாதிக்கப்பட்டு எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே வறுமையில் இருக்குது. ஆண்டவரே கர்த்தர் இந்த நிலைமையை தேவநீர் மாற்றுங்கப்பா, தேவநீர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மதுபான கடைகளை அடைக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய இரக்கம் எங்கள் தேசத்துக்கும் ஆண்டவரே, எங்க ஆண்டவரே பட்டணத்துக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் அவர்கள் வெய்யாகவே விடுதலையாவார்கள் வேத வசனத்தின்படி. ஆண்டவரே, நீர் விடுதலையாக்கினால் அவங்க ஒரு பூரண விடுதலை அடைவாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக ஜெபிக்கிட்ட ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் தேவநீர் அற்புதங்களை செய்யுங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்குங்க. போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்குங்க. இயேசுவின் ரத்தம் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விடுதலையாக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் விடுதலையாக்கட்டும் அப்பா, ஒவ்வொருவரும் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பழக்கத்தை விட முடியலன்னு இருக்கிறவங்கள கர்த்தர் நீர் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்களுடைய சிந்தையில், அவங்க சரீரத்தில், ஆத்மாவில் ஒரு விடுதலை இயேசப்பா நீர் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் எத்தனை அழிவுகள் ஆண்டவரே, எத்தனையோ கொலைகள் ஆண்டவரே, தவறான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. அந்த நிலைமையெல்லாம் இயேசப்பா நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரே, நீர் மாற்றி போடுங்க அப்பா ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் கேட்கிறோம் கர்த்தர், இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, அந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, அந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இவரெல்லாம் கர்த்தர் நீங்க ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான தீய பழக்கத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு பேரையும் இயேசப்பா நீர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் விடுதலையாக்கி சரீரத்தை நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு விடுதலை ஆண்டவரே கர்த்தர் நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஆண்டவரே தீய எண்ணத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடையில எல்லாம் அடைக்கப்பட கர்த்தர் நீர் உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. போதை பொருட்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதை விற்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும், அதை விற்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய இரக்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிலைமை கர்த்தர் எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், நாங்கள் வசிக்கிற பகுதியில் கர்த்தர் நீர் ஒரு மாற்றத்தை இசப்பா நீ கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஜெபிக்கிட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. நல்ல செய்திகளை கேட்க, சாட்சியை கேட்க கர்த்தர் நீ உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, நம்ம சிறுவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ சிறு பிள்ளைகள் நம்ம சண்டைகளை செடுக்கிறோம். நம்ம கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் அவங்க வளர கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கீழ்ப்படிதலுடைய ஆவியை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். நம்ம அந்த சண்டைகளை நடத்துகிற பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாக சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபமா. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவம் ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற ஆண்டவரே சண்டைகளை ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ சிறு பிள்ளைகள் கடந்து வராங்க ஆண்டவரே. இந்த நாளில் தேவன் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய கரத்தை அவங்க தலையின் மேலே வைத்து ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தவறான பாதைக்கு சென்று விடாதா பாரு ஆண்டவரே. வாலிப நாட்களிலே ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் ஒழுக்கத்தோடு வளர கர்த்தர் உதவி செய்யணும். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, சென்னைகளை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வருகிற நாட்களிலே ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே 5 இடத்துல நடக்கிற சண்டைகளை ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். அநேக பிள்ளைகள் அந்தந்த இடத்துல கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யணும்
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு கலந்து வர கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற உம்முடைய வேத வசனம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த வசனம் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் அது முதிர் வயதிலும் விடாதவாறு கர்த்தர் அதை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கடைப்பிடித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒழுக்கத்தோடு கூட வளர கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வரை நாட்களிலே ஆண்டவரே அவங்க சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட காரியத்தை, நன்மையான காரியத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்தணும். போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தணும். நல்ல கிருபையின் வரங்களை கர்த்தர் கொடுத்து நீங்கள் நடத்தணும். அவங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதிகமாக உமக்கு எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் நீர் அற்புதங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நீர் செய்யணும். ஒரு நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கர்த்தர் எடுத்து போடுங்க. வெயில் நேரத்தில் கடந்து போகும்போது ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு காரம் அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சண்டை கிளாஸ் கடந்தவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தேவன் ரட்சிப்பை தேவனை கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த சிறுவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்று மாலை செய்கிற கிராம ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்று மாலை கடந்து போகிற கிராம ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த கிராமத்துக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போகும்போது உங்களுடைய மகிமை மூடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு தூதர்கள் அவளோடு கூட கடந்து வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்து மக்களும் ரட்சிக்கப்படணும். அநேக ஜெபிக்கும்படியான குடும்பங்கள் கர்த்தர் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே ஜெபிக்கும்படியான வாசல்களை கர்த்தர் திறந்து தரணும். ஜெபிக்கும் போது அற்புத அதிசயம் நடக்கணும். அந்த கிராம ஊழியத்தில் உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிராமத்திலே ஆண்டவர் தெற்காரங்காடு கிராமத்திலே தேவனை அற்புதங்களை செய்யுங்க. தேவன் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நன்மையை கர்த்தர் இந்த கிராமத்தில் செய்து அந்த ஜனங்களை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய ரட்சிப்பை தேவன் ஆண்டவர் இந்த நாளிலே தேவனை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதல அந்த இடத்துல பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா எதிர்ப்புகள் தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை கடந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும் ஆண்டவரே. விசேஷமாக போக்கிலும் மரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். வேனில் வரங்களோடு கூட டூ வீலரில் வரங்களோடு கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களுடைய கரம் முன்னும் பின்னுமா இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். உங்களுடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் கடந்து போகட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் இரத்த கொடைகள் மூடி மரத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாளைக்கான எல்லா தேவைகள் ஊழியத்துக்கான எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபை ஊழியங்கள் சபை குடும்பங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை சப்பா கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேசத்திலையும் ஊழியத்திலையும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அற்புதங்களை காண செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. சரி, தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம். முதல் உள்ளது ஒரு சீசனின் பெயர். ஒரு சீசனுடைய பெயர் தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். ஒரு சீசனின் பெயர் இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு பெயர். தெரியுது உங்களுக்கு? ஏதாவது அகப்படுறவங்க
ஆமாம், அது கடைசி உள்ளது பாருங்க, என்னன்னு பாருங்க. அது என்னது? நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில்? 12 சீசர்களில் ஒருவன் பெயர், இவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். தெரியுமா? தெரியலையா? சரி, ரைட்டு. இவன் பேர் என்னன்னா ஸ்தேவான். சரியா? ஸ்தேவான். சரியா? அது வந்து நம்ம வானம்னு சொல்லுவோம்ல, ஸ்தேவான். சரியா? சரி, ரெண்டாவது போடு. இதுவும் ஒரு பெயர் தான். இது ஒரு மனிதனுடைய இந்த பெயர். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ப்ரொஃபஷனல் கொரியர். சரியா? ஆமாம், ரெண்டாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு மனிதனுடைய பெயர். தெரிந்தவங்க கரங்களை உயர்த்தலாம். என்ன தெரியலையே யாருக்கும்? ஒரு மனிதனுடைய பெயர். தெரியலையா? சரி, என்ன பெயர்னா கொர்நேலியோ. சரியா? கொர்நேலியோ. சரியா? கொர்நேலியோ அதாடி போட்டிருக்கேன். சரி, பரவாயில்ல. சரி, கேள்வி பதில். ஸ்தேவானை எப்படி கொலை செய்தார்கள் தெரியுமா? ஸ்தேவானை எப்படி கொலை செய்தார்கள்? சரியா? கல் எறிந்து, சிலுவையில் அடித்து, ஈட்டியால் அவனை என்ன செஞ்சாங்களா? எப்படி கொன்னாங்க? அதான், ஈட்டியால் கொன்னாங்களா, சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்களா, இல்லைன்னா கல் எறிந்து கொன்னார்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கல் எறிந்து கொன்னார்கள் அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. சரி, எல்லோரும் ஒரு மனதாக சொல்கிறீங்களா? சிலுவை இல்லை, ஈட்டி இல்லை. சரி சரி, கல் எறிந்து கொன்னாங்கங்கிறது சரியான பதில். சரியா? சரி, கரங்களை தட்டிக்குவாங்க. பரவாயில்ல. ஸ்தேவானை எப்படி கொன்னாங்க? அவனை கல் எறிந்து என்ன செஞ்சாங்க? அவனை கொன்னாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு மரணம் அவனுக்கு என்ன செஞ்சது வந்தது. சரி, நாலாவது, எத்தியோப்பியா மந்திரி ரதத்திலே உட்கார்ந்து எந்த தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்தான்? சரியா? எத்தியோப்பியாலேருந்து ஒரு மந்திரி வந்திருந்தான். அவன் அந்த ரதத்தில், வண்டியில், குதிரை வண்டியில் போகும்போது ஒரு தீர்க்கதரிசியின் ஆகமத்தை, ஒரு புத்தகத்தை வாசித்தான். அது என்ன தீர்க்கதரிசி புத்தகம், ஆகமம்? ஏசையா, எரேமியா, எசேக்கியேல். எதை வாசித்தான்? ஏசையா அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. ஏசையா தீர்க்கதரிசன புத்தகத்தை, ஆகமத்தை வாசித்தான். சரி, அப்புறம் எரேமியா அப்படிங்கிறவங்க. சரி ஓகே. சரி, எசேக்கியேல் யார் இல்லையா? சரி, அவன் என்ன ஆகமத்தை வாசித்தான்னா ஏசையா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை என்ன செஞ்சான்? வாசம். அந்த பாப்பா கரங்களை தட்டிக்குவாங்க. ஏசையா என்ன செஞ்சான்? அவன் வாசித்துட்டு போனான். சரி, சவுல் எந்த பட்டணத்தை சேர்ந்தவன்? சவுல் பவுலா மாறினா இல்லையா? நம்ம பார்த்தோம் அவன் எப்படி ஆண்டவரை சந்தித்தார் அப்படிங்கிறத. சவுல் எந்த பட்டணத்தை சேர்ந்தவன்? அவனுடைய ஊர், சொந்த ஊர். சரியா? தர்சு, தமஸ்கு, யோப்பா. இதில் எந்த பட்டணத்தை சேர்ந்தவன்? தர்சு அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. தர்சு பட்டணத்தை சேர்ந்தவன். சரி, தமஸ்கு. சரி, யோப்பா யார் இருக்கீங்களா? நீ இருக்கியா? யோப்பா. சரி, இது மூணுமே இதில் இருக்குது பட்டணம். ஆனால் அவன் எந்த பட்டணத்தை சேர்ந்தவன்னா தர்சு அப்படிங்கிற பட்டணத்தை என்ன செஞ்சவன்? சேர்ந்தவன். சரியா? தமஸ்குவில் தான் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? அவனை சந்தித்தார், ரட்சித்தார். சரியா? தமஸ்குவில் வரும்போது தான் ஒரு வெளி வந்து அவனை செஞ்சது, சந்தித்தார். தர்சு அப்படிங்கிற பட்டணத்தை சேர்ந்தவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? சரி, பரவாயில்ல. நீங்கள் ஏதோ வாசித்திருக்கீங்க. அடுத்த முறை நல்லா வாசித்து வாங்க. 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை மெல்ல வாசிங்க. சரியா? 11லேருந்து 15ஆம் அதிகாரம் வரை, அப்போஸ்தலர் 11, 15ஆம் அதிகாரம் வரை வாசித்து வாங்க. சரி, கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிரும். ஆபுக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆபுக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பக்கம் வந்து 1086வது பக்கம். 1086வது பக்கம். ஆபுக்குக் 3:18 அது மேலே இருக்குது. சரியா? 1086வது பக்கம். அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள்
களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இது ஏற்கனவே இந்த வசனத்தை வச்சு நம்ம ஆபுக்கூக்க தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் இந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன், களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதாவது நம்ம படைத்த தெய்வம் நம்மளை எப்படி இருக்க வைக்கிறார் தெரியுமா? நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக வாழணும், அதுதான் அவருடைய ஒரு விருப்பம். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுறது. கர்த்தருக்குள் நீ என்ன செய்யணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் ரட்சித்த உன்னுடைய தேவனுக்குள்ளே நீ எப்படி இருக்கணும், களி கூர்ந்து நீ என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவன் எப்படி செய்கிற, அவர் விரும்புகிறார் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம், சில நேரத்தில் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு நம்முடைய சந்தோஷத்தை என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்னென்னா, அவருக்குள்ளே நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணுமா, நல்ல மகிழ்ச்சியாக நல்ல சந்தோஷமாக வாழணுங்கிறத அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதை நம்மளுக்கு என்ன செய்கிறார், தருகிறார். நாம் அவர் இடத்துல இருக்கும்போது அவர் நம்மளை என்ன செய்கிறார், நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தெய்வமாக என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். சரி, ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். சரியா? முதலாவதாக அவர் இந்த இயேசு உலகத்துக்கு வருவதற்கான பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நம்மளை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக. நம்ம லூக்கா எடுங்களேன். லூக்கா 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 2:10, புதிய ஏற்பாட்டில் 79வது பக்கம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறப்பதற்கு முன்பாக அநேக ஜனங்கள் பாவம் செய்தனால அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து இருக்கும்போது தான் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் பிறக்கிறார். நமக்கு தெரியும், அவர் பெத்லகேம் ஊரில் என்ன செஞ்சார், பிறந்தார். பிறக்கும்போது அங்கே மெய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க, ஆடுகளை பாதுகாத்து கொண்டு அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு தேவதூதன் தோண்டி சொல்லுகிறான். அதில் தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தாருன்னா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இயேசு அந்த உலகத்துக்கு வந்த காரணமே எல்லா மனுக்குலத்தில் உள்ள ஜனங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிறதுக்காக தான் அவர் அந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினால தான் நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்ம பாவங்கிற ஒரு ஒரு இருளை விட்டு விலகி நம்ம அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம சந்தோஷங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம வாழும்படியாக தான் அவர் என்ன செஞ்சார், இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். அதுதான் தேவதூதர் சொல்கிறாங்க, எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு அவர் எப்படி இருக்குமா, ஜனங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்ல சந்தோஷமாக என்ன செய்யணும், இந்த உலகத்தில் அவங்க வாழணும். அப்போது நம்ம இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்கும் பொழுது, இயேசு நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்கும், ஒரு மிகுந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு என்ன செய்யும், அது கொண்டு வரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சொல்லுவான், நான் எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். அதுதான் எல்லோரும் விரும்புவான். பணம் இருக்குதோ இல்லையங்கிறது வேலை. ஆனால் ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கைக்கு தேவையான தெரியுமா, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். அப்போ இது இருந்தாலே போதும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்யும், அது இருக்கும். அப்போ இயேசு பிறப்பே என்னன்னா மக்களுக்கு ஒரு சந்தோஷம் அவர் விரும்புகிறார். சாத்தான் தான் என்ன செய்ய மாட்டான், நம்மளை எப்படியாவது நம்முடைய சமாதானத்தை கெடுத்து இவனை எப்படியாவது இவனை அழிவுக்கு நேராக நடத்திடணும். தற்கொலை பண்ணுறவங்களும் பாருங்கள், அநேகர் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, அதனால இந்த முடிவை நான் எடுக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி துக்கமான காரியம்லாம் இருக்குது, அதனால இந்த முடிவை எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம அநேக டிவி நியூஸ்லாம் பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு காரியம். நம்ம சமாதானத்தை கெடுத்து நம்ம வாழ்வதற்கே நம்மளுக்கு ஒரு பிடிக்காத மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருவான், சாத்தான் கொண்டு வந்துடுவான். ஆனால் இயேசு நம்ம படைத்த தெய்வம் என்ன செய்கிறார் தெரியுமா, அவங்கள இந்த உலகத்தில் வைத்து அவங்க சந்தோஷமாக நல்லா வாழணும்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறார். அப்போது நம்ம இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு தெரியுமா, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே அது ஒரு மன நிறைவு கொடுக்கறது யாருன்னா அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் என்ன செய்யும், அது முடியும். அதான் கர்த்தருக்குள்ளே நான் என்ன செய்வேன்,
மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே இருந்தான்னா எவ்வளவு அவனுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அந்த ஆபுக்குள்ள நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதுக்கு முன்னால் வந்து ஒரு வேதவசனம் சொல்லுது, ஒன்றுமே இல்லாட்டா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக என்ன செய்வேன், இருப்பேன். ஏன்னா இயேசு என் கூட இருக்கிறனால என்னை சந்தோஷமாக என்ன செய்வார், வாழ வைப்பார். இப்போ பெரிய பணக்காரன் அவனுடைய உணவுகள் வேற மாதிரி இருக்கும், ரொம்ப ஏழைகளுடைய உணவுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வித்தியாசம் அநேக வேறுபடுது. அவனுக்கு இல்லாத இவனுக்கு இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது சந்தோஷம், சமாதானம். அது யாரால் கொடுக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் சொல்லி வேதம் நம்மளுக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சீசர்கள் இடத்துல வரும்போதெல்லாம் சொல்வார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க, கலங்காதீங்க, சந்தோஷமா என்ன செய்யுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அப்போ அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும், அந்த சந்தோஷம் நம்மளை என்ன செய்யும், நம்மளை வாழ்வதற்கு அது எப்படி செய்யும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்யும் இருக்கும். அது பொதுவான காரியம், எந்த மனிதனுக்கும் அது கிடைக்கிறது கர்த்தருடைய கிருபை மாத்திரம். சரியா? அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் அது நம்மளுக்கு தருவார். அது நம்ம நிச்சயமாக நம்ம தேவனிடத்தில் எதிர்பார்க்கும் போது அவர் நம்மளுக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வார், நம்முடைய மனதுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை என்ன செய்வார், தருவார். நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கு ஒரே கவலையாக இருக்குது, துக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கலாம். அநேக காரியங்களை வைத்து படிப்புனால இருக்கும், வேலை, குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படி நம்ம நினைக்கலாம். நம்ம மனிதர்கள் தான். ஆனால் ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்டான இந்த காரியத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் நம்மளை என்ன செய்வார், நம்மளை மகிழ்ச்சியாக்க அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து பார்த்து நம்ம முடிப்போம். 1 சாமுவேல், எல்லாரும் தெரிந்ததான ஒரு காரியம், அன்னாளை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 340வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 340வது பக்கம் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. போதும், அவள் சொல்லுகிறா, அன்னாள் சொல்லுகிறா, என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்யுது, களி கூறுகிறது. இதற்கு முன்பாக அவருடைய இருதயம் எப்படி தெரியுமா, ரொம்ப துக்கமாக இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து இவளுக்கு வந்து குழந்தை இல்லாதனால அநேகர் இவளை குறித்து சொன்னதான வார்த்தைகள் அவள் இருதயத்துக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப துக்கமான காரியமாக என்ன செஞ்சதான் அது இருந்ததான். இதனால் அவள் என்ன செய்யலை, அதாவது இவங்க பண்டிகை நாட்களில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்க குடும்பமாக எங்கே போவாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு, சிலோவோம் அப்படிங்கிற இடத்துல தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு இவங்க சொந்த ஊர் ராமாவிலிருந்து இவங்க குடும்பமாக என்ன செஞ்சாங்க, பண்டிகை நாட்களில் நினச்சி பாருங்களேன். இப்போ ஒரு பண்டிகைன்னா எல்லாருமே ஒரு சந்தோஷமாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் இந்த அன்னாள் மட்டும் எப்படி இருந்தா தெரியுமா, அவள் அந்த பண்டிகை நாட்களில் அவள் துக்கமாக இருந்தா. காரணம் என்ன தெரியுமா, அவளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நல்ல ஒரு நன்மையான காரியம், அவளுக்கு குழந்தை இல்லாதனால அநேகர் அவளை துக்கமான வார்த்தைகளை சொல்லி அவளை என்ன செஞ்சாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் பண்டிகை நாட்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த அன்னாள் மாத்திரம் எப்படி இருக்கா, ரொம்ப துக்கம். வருஷம் பண்டிகை நாட்கள் அவளுக்கு அதான். அப்போது ஒரு நாள் பண்டிகை நாட்களில் அவள் துக்கமாக இருக்கும்போது அவள் என்ன பண்ணனா தெரியுமா, சாப்பிடாம நேராக ஆலயத்துக்கு கடந்து போய் அங்கே உட்காந்து தன்னுடைய என்ன துக்கம்லாம் இருக்குதோ அதை எல்லாம் இயேசு இடத்துல சொன்னா, கர்த்தர் இடத்துல சொன்னா, எனக்கு ஒரு குழந்தை எனக்கு தந்தீங்கன்னா அதை நான் உமக்கென்று நான் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவளை நினைத்தருளி அவளை என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்தாராம். பாருங்க, அப்போ நம்ம இயேசுவின் இடத்துல வரும்போது நம்மளுக்கு எப்பேர் பக்கம் துக்கம் நமக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த துக்கத்தை என்ன செஞ்சிருவார், மாற்றிடுவார். பண்டிகை நாட்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் இவளுக்கு துக்கமாக இருந்தது. ஆனால் இயேசுவின் இடத்துல போய் சொன்னா, எனக்கு ஒரு அற்புதம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், அந்த குழந்தை நீங்கள் தருகிற அற்புதத்தை அந்த குழந்தைய உமக்கென்று நான் தருவேன்னு சொல்லும்போது தேவன் அன்னாளை நினைத்து அவளை என்ன செஞ்சாராம். அந்த வசனம் சொல்லுகிறது, அன்னாளை கர்த்தர் நினைத்தார் அப்படின்னு சொல்லுகிறது. அவர் நினைத்தார். பாருங்க, அப்போ சந்தோஷத்தை அவனுடைய கணவன் கொடுக்க முடியல, கூட இருக்கிற உறவினர்கள் கொடுக்க முடியல. ஆனால் இயேசு அவளுக்கு என்ன செஞ்சார், அவளுக்கு அன்னாளுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் அவன் பாடுகிற 1ஆம் வசனத்தில், அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறது, நல்லா களி கூறுகிறது. சந்தோஷம் அவள் வாழ்க்கையில் செஞ்சது வந்தது. அப்போ பாருங்களேன், ஒரு சந்தோஷத்தை நம்ம பணம் கொடுத்து நான் ஒரு 1000 ரூபா தாரேன் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாங்கன்னு நம்ம எங்கேயுமே என்ன செய்ய முடியாது,
வாங்கவே முடியாது. நம்ம எங்கே போனாலும் நம்முடைய சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா, ஒன்றுமே இல்லாட்டாலும் போலும், இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா, நல்ல சந்தோஷம், நல்ல ஹாப்பியாக என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், இருக்கும். அப்போ சந்தோஷத்தை தருகிறவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அதுதான் அது வேத வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ நம்ம தேவனை விட்டு நம்ம பின்வாங்கிட்டோமானால் பாவம் நம்மளை என்ன செய்யும், துக்கப்படுத்தும். பாவம் நம்மளை என்ன செய்யும், துக்கத்துக்குள்ள என்ன செய்யும், நான் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், அது நம்மளை துக்கத்துக்குள்ளே தள்ளும். ஆனால் இயேசுவின் இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னித்து அந்த துக்கத்தை எப்படி மாற்றுவாரா, சந்தோஷமாக. அதான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யும், அது மாறும்னு வேதம் சொல்லுகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நான் மாற்றுவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையை என்ன செஞ்சுக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த அன்னாளுக்குள்ளே இருந்த துக்கம் என்ன செஞ்சது, சந்தோஷமாய் மாறிச்சு. அவள் அற்புதம் பெற்ற பிறகு சந்தோஷமே மாறலை, அற்புதம் பெறுவதற்கு முன்பாகவே அவள் சந்தோஷமாக என்ன செஞ்சா, மாறிட்டாள். ஏன்னா அவளுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் என்ன செஞ்சது, வந்ததாம். அந்த வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அதே 340ஆம் பக்கத்தில் அந்த 18வது வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம், 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இயேசுப்பன் இடத்துல வந்து, ஆலயத்தில் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, பலி செலுத்தி சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் அன்னாள் மாத்திரம் தான் ஆலயத்துக்குள்ளே இருந்தால் அவள் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஏலி அவளை தான் கவனித்து பார்த்துக்கிறான். ஏன்னா ஆலயத்துக்குள்ளே எல்லாரும் இருந்தாங்கன்னா, அநேகர் ஆலயத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா ஏலி வந்து அவளை மாத்திரம் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ யாரோ ஒரு ஆள் தனியாக இருந்தாங்கன்னா ஒரு ஆள் கவனிக்கலாம், இந்த பையன் தனியாக இருக்கானே, இந்த மகள் வந்து தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்களை கவனிக்கலாம். ஏன்னா ஏலி அவளுடைய வாயே பார்த்துட்டு இருந்தானா. ஏன்னா அவள் வந்து சத்தமாக பேசலை, கர்த்தர் மௌனமும் பேசுகிறா. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதியும், எனக்கு சந்தோஷத்தை தரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யன்னு சொல்லி அவள் உதடு மட்டும்தான் அசைஞ்சது, சவுண்டு கேட்கல. ஆனால் ஏலி கவனித்து பார்த்து இவள் வந்து ஏதோ ஒரு, ஏன்னா பண்டிகை நாளுக்குனால எல்லாரும் குடித்து போட்டு இவள் வந்து என்ன செய்கிறா, இந்த ஆலயத்தில் புலம்புறா போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்லுகிறா, இல்லை என்னுடைய கஷ்டத்தை நான் என்ன செஞ்சேன், தேவனிடத்தில் சொன்னேன். உடனே அவன் சொல்லுகிறான், நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்யும், நடக்கும், நீ பயப்படாத, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். அவனை தைரியப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யலை, இயேசுவின் இடத்துல ஆலயத்துக்குள்ளே அவள் மாத்திரம் வந்திருப்பா. எல்லாரும் வெளியே இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பலி செலுத்தி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இவ ஆலயத்துக்குள்ளே வந்து தன்னுடைய துக்கத்தை சொன்னா. அதுக்கப்புறம் அவள் என்ன, அந்த துக்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சா, அவள் அற்புதம் பெறுவதற்கு முன்பாகவே அவளுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் என்ன செஞ்சது, வந்ததுன்னு வேதம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யலை, அவள் துக்கமாக என்ன செய்யலை, இருக்கலை. இதுதான் இயேசு நம்மளுக்கு. நம்ம நினைப்போம் இந்த ஒரு பொருள் கிடைத்தா நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அந்த பொருள் வாங்குற வரைக்கும், அது வாங்கின பிறகு தான் நமக்கு சந்தோஷம் வரும். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது, அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் இருக்கும், அந்த பொருள் நம்ம கூட இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது போயிட்டுனா நம்மளுக்கு சந்தோஷம் போயிடும். ஆனால் அன்னாள் அற்புதம் பெறுவதற்கு முன்பாகவே அவள் என்ன கேட்டாலோ அதை ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாகவே அவளுக்குள்ள கர்த்தர் என்ன கொடுத்தார் தெரியுமா, நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் கொடுத்தார். அவளுக்குள்ள இருந்த துக்கம் என்ன செஞ்சுட்டு நீங்கிட்டு. அப்போ ஒரு மனிதனுக்கு அற்புதத்தை காட்டிலும் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் மிகவும் முக்கியம். அப்போ நம்ம அந்த சந்தோஷ சமாதானத்தை யார் இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும்னா, நம்ம படைத்த தேவன் இடத்துல தான் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள நம்ம முடியும். அதனால தான் அநேகர் நம்ம அப்போஸ்தலர் வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அநேகர் பாருங்க இரத்த சாட்சியாக மறிச்சாங்க. இந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டாங்க. ஆனால் அவனுக்கு வலிச்சிருக்குன்னு நினைக்கிங்களா? அவன் என்ன செஞ்சான், ஆண்டவரே மன்னியும்னா, கல்லெறிஞ்சு கொள்றவங்கள மன்னியும். நம்ம ஒரு கல் நம்ம பட்டா நம்மளுக்கு ஒரு, அதாவது ஒருத்தன் கல்லை கொண்டு எரிஞ்சா அந்நேரம் வலிக்கும் போயிடும். ஒருத்தன் சாகுற அளவுக்கு கல்லை கொண்டு எறிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவன் சரீரத்தில் வேதனை இருந்திருக்கும். ஆனால் அது அவனுக்கு வலித்திருக்குமான்னு ஆனால் அது நம்மளால் ஜீரணிக்க முடியாது. அது வலித்திருக்காதுன்னு நினைக்கேன். அவன் சொல்கிறான், பிதாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அப்போ சந்தோஷமாக அவன் ஏற்றுக்கொண்டான் மரணத்தை. அப்போ காரணம் என்ன தெரியுமா, அவனுக்குள்ள அந்த பயங்கிறது இல்லை, ஒரு வழி என்னமா, தேவன் எனக்கு ஒரு நல்ல, நான் செத்தான பரவத்து போயிடுவேன் அது அவனுக்கு தெரியும். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ளே இருந்தனால தான் அதெல்லாம் சந்தோஷமாக என்ன செஞ்சுக்கிட்டான். அவன் தான் முதல்ல போயிட்டான், ரத்த சத்தியாக மறித்து என்ன செஞ்சுட்டான். ஸ்தேவான் நம்மளை ஆரம்பத்திலே பார்க்குறோம், சவுலும் அதுக்கு துணையாக இருந்தான். அதுக்கப்புறம் சவுல் ஆண்டவர் ரட்சித்தார். அப்போ பாருங்களேன், அவனும் ரத்த சத்தியாக தான் மறிச்சான். அப்போ இவங்க அதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் இருந்ததுனால தான் இதெல்லாம்
எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஈஸியாக நினைஞ்சிட்டாங்க, அதை மேற்கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அதான் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஆபகுக்கு அந்த 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு முன்னக்கூட்டி வேதம் சொல்லுகிறது, எது இருக்குதோ இல்லையோ கர்த்தர் உன்னை என்ன செய்வார், சந்தோஷமாய் வாழ வைப்பார். நீ நினைக்கலாம் எனக்கு இதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏசப்பா உனக்கு என்ன செய்வாங்க, நல்ல ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை என்ன செய்வாங்க, தருவாங்க. அந்த அந்த ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். எது விவசாயம் இல்லைன்னா, எனக்கு வேலை இல்லை, எது இல்லாமல் போச்சுனாலும் நான் எப்படி செய்வேன், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா. ஏன்னா என்னை படைத்த தேவன் என்னை செய்வார், என்னை போஷித்து என்னை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். அப்போ அவனுக்குள்ள என்ன சந்தோஷம் இருந்தது, கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நடத்துவார், என்னை போஷித்து நடத்துவார். காக்கை குஞ்சுகளை கவனித்து பாருங்க, அதெல்லாம் விவசாயமாக பண்ணுது, ஆனாலும் தினமும் சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, அதுவும் உயிர் வாழுது இல்லையா. அப்போ அந்த படைத்த அதெல்லாம் ஆண்டவர் படைத்தார். அந்த படைத்த ஆண்டவர் நம்மளை விசேஷித்தமாக அவருடைய சாயலில் படைத்த நம்மளை ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை சந்தோஷமாய் வாழ்வதற்கு தேவையான காரியத்தெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், நம்மளுக்கு கொடுப்பார். ஆனால் நாம் அவரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். இயேசு நம்ம உள்ளத்தில் பிறந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம், ஒரு நம்ம வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே ஒரு நற்செய்தியாக என்ன செய்யும், அது என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் இருக்கும். படிப்பில் ஆசீர்வாதம் இருக்கும், அப்புறம் வேலையில் ஆசீர்வாதம் இருக்கும், அப்புறம் எதிர்கால திருமணம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை தருவார். நாம் அவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மளுக்கு கொடுக்குற சந்தோஷத்தோடு கூட நம்மளை என்ன செய்வார், இந்த பூமியிலே இந்த நாளிலே நம்மளை என்ன செய்வார், அவர் வாழ வைப்பார். சாத்தான் நம்மளை அழிவுக்கு நேரம் நடத்துவான். ஆனால் அழிவுக்கு நேரம் போகிற ஜனங்களை ஆண்டவர் அவங்க துக்கத்தை மாற்றி அவங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தை என்ன செஞ்சார், அவர் வந்தார். அப்போ நம்ம இயேசுவோடு கூட இருக்கும்போது இயேசு நம்மளை என்ன செய்வார், மகிழ்ச்சியாக்கி நம்மளை சந்தோஷமாய் இந்த பூமியில வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு சில காரியத்தை நம்ம தியானித்தோம். சந்தோஷத்தும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். கர்த்தருக்குள்ளே சந்தோஷம், எது இருந்தாலும் வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தை தருகிறவர் நம்மை படைத்த தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஏசப்பா, சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், எந்த காரியம் துக்கம் இருக்குதோ அதெல்லாம் ஏசப்படத்தில் சொல்லிடுங்க. ஏசப்பா, இந்த காரியத்தில் எனக்கு துக்கமாக இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு நீங்கள் தாங்க. அன்னால் கேட்டால் அவளை ஆண்டவர் ஒரு துக்கத்தை மாற்றினார். எல்லா பண்டிகை நாட்களில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க, பலி செலுத்தினாங்க, நல்லா சமைச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் அன்னாளுக்கு மாத்திரம் ஒரு துக்கம் இருந்துச்சு. அவளுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு வெறுமை, அற்புதம் நடக்காதனால அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு 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 அவள் வாழ்க்கையில் சந்தோஷமே போயிட்டு. ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து தன்னுடைய துக்கத்தெல்லாம் சொன்னாள். அதான் வேதம் சொல்கிறது, தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவள் ஊற்றினாள். தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஏசப்பன் இடத்துல சொன்னாள். கர்த்தர் அதை பார்த்து அவள் துக்கத்தை மாற்றினார். உடனே ஆண்டவர் அவள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருந்தது. வேதம் சொல்கிறது, அவள் பெற்றெடுத்த குழந்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு அவளை மகிழ்ச்சியாக்கியிருப்பார். அவள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள். அப்போ கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது நிரந்தரமானது. அது உடனே அது நம்மளை விட்டு போகாது, அது நிரந்தரமாக இருக்கும். நம்ம தேவனை மாத்திரம் நம்ம அண்டிக்கணும். ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தை தாரும், எனக்கு சமாதானத்தை தாரும், என்னுடைய துக்கத்தெல்லாம் மாற்றும். உன் படிப்பில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் ஆண்டவரே இந்த படிப்பில் இந்த குறையை மாற்றும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த குறையை மாற்றும். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே சந்தோஷம் இல்லாமல் சமாதானமாக இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், அதெல்லாம் மாற்றுமாப்பா. எங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியத்தை தாங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல சந்தோஷத்தை தாங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஆண்டவரே சமாதானத்தை தாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவர் உமக்குள்ள நாங்கள் சந்தோஷமா எங்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லும்போது தாவீதுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம குடும்பத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த சந்தோஷம் எல்லாம் கர்த்தர் தான் தர முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும், நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் நல்ல ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா.
ஆண்டவரே ஏதோ வாழ்ந்தோம் போனோங்கிறது அல்ல, நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க, நாங்கள் களி கூற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த துக்கமும் கவலையும் வேதனையும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அணுகக்கூடாது அப்பா. அது எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடுங்க. படைத்த தேவன் நீர், என்னை படைத்த தேவன் நீர், என்னை சந்தோஷமாய் வாழ வைங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வேத வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியை வாழ, ஒவ்வொரு நாளும் வாழ, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் என்னென்ன துக்கத்தில் எடுத்து சொன்னாங்களோ அது எல்லாம் மாற்றி தேவன் அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை, மன நிறைவை அவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில், படிப்பில், வேலையில் கர்த்தனை கொடுக்க போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துக்கத்தையும் மாற்றிடுங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவங்களுக்கு இருக்கிற துக்கம் எல்லாம் ஆண்டவரே அது சந்தோஷமாய் மாறட்டும். அவங்களை களி கூற பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக ஆண்டவரே காலைதோறும் உங்களுடைய புதிய கிருபையினால எழுந்து ஆண்டவரே சந்தோஷமாய் அவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வாழ்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம், நீர் மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரியில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை தொடாதவர் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த துக்கமும் இந்த பிள்ளைகள் அணுகாதவர் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்யுங்கப்பா. நீர் வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருவாக்கின தெய்வம். அவங்களை வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். வேதவசனத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நல்ல சுகமாய், சந்தோஷமாய், நல்ல சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீ உதவி செய்கிறதுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் நம்ம அறிக்கை செய்து முடிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.